இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்கிட்டவங்களுக்கு இனி வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்கணும்ங்கிற ஒரு புது தெம்பு பிறக்கும். முதலாவதா வேலை மற்றும் தொழிலை பத்தி பார்ப்போம். இந்த மாசத்துல செவ்வாய் மற்றும் குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது புது ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அத நீங்க சரியா முடிச்சிட்டீங்கன்னா உங்க செல்வாக்கு ஆபீஸ்ல அடுத்த லெவலுக்கு உயரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு போட்டிகள் அதிகமா இருந்தாலும் உங்க புத்திசாலித்தனத்தால லாபத்தை ஈட்டுவீங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்றீங்களா? இந்த மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தாராளமா இறங்குங்க. குறிப்பா இரும்பு, நெருப்பு அல்லது ஆன்லைன் சார்ந்த தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு புது ஆர்டர்கள் வந்து குவியும். ஆனா உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட உங்க பிசினஸ் ரகசியங்களை இப்போதைக்கு பகிர்ந்துக்காதீங்க. அடுத்ததா பணம். காசு வருமா வராதான்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா வரும். நிலுவையில் இருந்த பணமெல்லாம் வசூலாகும். இந்த மாசம் குருவோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். பழைய கடன்களை அடைக்க இது ஒரு பொற்காலம். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த மாசம் ஆடம்பர பொருட்களுக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாத கடன் வாங்குறதை தவிர்த்திடுங்க. சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, ஏன்னா மாசக்கடைசியில ஒரு சுப செலவு வர வாய்ப்பிருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், ஆனா அது நீடிக்காது. கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளோட படிப்பு விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க வாழ்க்கை துணைகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க, ஏன்னா உங்க வேகம் அவங்களுக்கு கோபமா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை